ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்பீட் அப் தி பிசி. ஸோ அதாவது பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் பிசியெல்லாம் ரன் ஆகிறது வந்து ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து இருக்காது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி கிளியர் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடாக்க முடியும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பிசியோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், அதாவது பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஆட்டோ ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது. ஸோ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஆன் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் சில அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணீங்கன்னா அது மூலிமா உங்களோட பிசி வந்து கண்டிப்பாக ஸ்பீடப் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஓகே, அது எப்படி வந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாமே வரும். அதில் எந்தெந்த இதெல்லாம் எனேபிளில் இருக்கோ அதெல்லாமே உங்கள் பிசி வந்து ஆன் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஸ்லோனஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காஸ்ட்னே சொல்லலாம். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் என்ன ஒரு இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இதில் வந்து சில அப்ளிகேஷன்லாம் அது கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து ரன் ஆகணும், அதை நீங்கள் டிசேபிள் பண்ணக்கூடாது. ஸோ லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹெல்த் சிஸ்டம் ட்ரை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட செக்யூரிட்டியை இதை ஹெல்த்தை வந்து செக் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த டீம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது, அது நீங்கள் வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஒன் டிரைவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டிரைவ் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒன் டிரைவ் வந்து உங்களுக்கு வேணும்னா அதை வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபைலை வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணி டிஇஎம்பின்னு டைப் பண்ணிக்கோங்க. எப்படின்னா விண்டோஸ் ஆர் எழுத்துனீங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும், அல்ல டிஇஎம்பி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் டெம்பரரி ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஃபோல்டர் தான். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலீட் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதெல்லாம் மட்டும் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஏன்னா சில ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் எங்கேயோ ஓப்பனாக இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எரர் காட்டுது. நீங்கள் அதை வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேம் டிஇஎம்பி எகைன் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப் ஃபோல்டர், இது வந்து லோக்கல் ஃபோல்டரில் இருக்கிற டெம்பரரி ஃபைல் ஃபோல்டர், அது வந்து விண்டோஸில் இருக்கிறது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் வந்து டெலீட் ஆகாதான்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து இன்னொரு இது செகண்ட் மெத்தட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபெச். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஒரு கேட்சி ஃபைல் மாதிரி, இதையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ டெலீட். ஸோ இதோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபெச், PREFETCH. ஸோ இதையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட், வந்து ஒரு டெம்பரரி ஃபைல்ஸை வந்து உங்கள் பிசியில் நார்மலாக எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு அதோட தான் இதோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஒரு விண்டோஸில் வந்து அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிற விண்டோவுக்கு வந்து போகுதுன்னா நீங்கள் வந்து சர்ச் பாரில் appwiz.cpl அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணி appwiz.cpl அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாமே என்னென்னா உங்கள் சிஸ்டமில் வந்து வாட் எவர் விச் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் மிஷின் அந்த எல்லா அப்ளிகேஷன் இதில் வரும். நீங்கள் இதில் வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு பேக் அண்ட் டூல் அந்த மாதிரி வந்து இது வச்சுக்கலாம். ஸோ QBitTorrent வந்து இது வந்து ஆடியோ டிரைவர். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ரியல்டெக் ஆடியோ டிரைவர் வந்து எனக்கு என்னன்னே தெரியல, நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோக்கான ஒரு டிரைவர்,
அது இருந்தால் தான் இது வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிவைஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆகாது, ஆடியோ டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 times வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது எதோட லிங்க் ஆனது, இதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அது நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விண்டோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கிளீனப். ஸோ இங்கே டிஸ்க் கிளீனப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க் கிளீனப் கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ப்ரோக்ராம் ஃபைல் டவுன்லோட் பண்ணி தரும். டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ், அதாவது இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் கிடையாது, அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் அந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் இருந்தது இது வந்து இதாகும். நெக்ஸ்ட் இந்த டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ்னா உங்களோட விண்டோஸ் அப்டேட்ல ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசைக்கிள் பின், நீங்கள் வந்து சம் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணாம விட்டுருப்பீங்க, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த தம்ப்நெயில்ஸ் அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே வந்து கொடுத்தீங்கன்னா டெலீட் ஃபைல்ஸ்னு கேட்கும், நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் அதாவது எவ்வளோ சைஸ் வந்து டெலீட் ஆகுதோ அதுக்கான டைம் இது எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் ஸ்கேன். ஸோ இது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் ஸ்கேன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, குயிக் ஸ்கேனா இல்லை ஃபுல் ஸ்கேனா இல்லை இந்த ஃபோல்டர் பர்டிகுலராக வந்து ஸ்கேன் பண்ணணுமா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணுங்கள். ஸோ குயிக் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். உங்களோட சி டிரைவ் ஸ்பேஸ் அதில் வந்து எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கோ, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் ஸ்கேன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கேன் ஆகும். பிகாஸ் மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி ஸ்லோனஸ் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்மளோட விண்டோஸ் அப்டேட், ஸோ அதாவது உங்களோட சிஸ்டமில் ஏதோ அப்டேட் இருக்கா. ஸோ நீங்கள் இங்கே செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் விண்டோஸில் எதுவுமே அப்டேட் இல்லை. ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டே ஆர் 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அப்டேட் வந்து நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே என் சிஸ்டம்லேயே வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்கள் இதில் இருந்தது அப்படின்னா இதில் வந்து காட்டும் இந்த வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஆர் வந்து ஓஎஸ் வெர்ஷன் அப்டேட் 23H2 22H2. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் காட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு டிரைவர் மிஸ்ஸிங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிசி வந்து ஸ்பீட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ டிரைவர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதர் போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பேஸ் போர்ட் ப்ராடக்ட் B450M HDV R4.0 M-HDV R4.0. ஸோ நீங்கள் இதில் கொடுத்த டிரைவர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து போகும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற பயோஸ் அப்டேட் இருக்கா, அதே மாதிரி வேறு ஏதோ டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் டிரைவர்ஸ்க்கான எல்லாமே வருது. ஸோ உங்களை சிஸ்டம் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு பிசி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மதர் போர்டு சூஸ் பண்ணி டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப் மாடல் இங்கே இருக்கும், லைக் டெல் லேட்டிடியூட் 5460. ஸோ இப்போ நான் வந்து சப்போஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல் லேட்டிடியூட் 5460 டிரைவர்ஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து டிரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் ஐடென்டிஃபை டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சீரியல் நம்பர் கேட்கும், அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக் டிரைவர்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் டிரைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் இருக்கிற இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் கேட்கும், ஓஎஸ் வந்து என்ன வெர்ஷனில் ரன் ஆகுது, 10 Windows 64 பிட்டா 32 பிட்டா அதுன்னு கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன், ஆடியோ, ஸ்டோரேஜ், வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்கும். இது வந்து இன்பில் டிரைவர், அதாவது NVIDIA இருந்தால் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிரைவர். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்பில் டிரைவர் இருந்தால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் தேவையான டிரைவர்லாம் இருக்கும், அது நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது எப்படின்னா நீங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, செக் ஃபார் அப்டேட் கொடுத்தா ஒரு டூல் மாதிரி டவுன்லோட் ஆகும். அந்த டூலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இதெல்லாமே அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாமே காட்டும், நீங்கள் அது மூலியமாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது. அதாவது ஒரு ஸ்லோவாக ரன் ஆகிற பிசி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பீடப் பண்ணுறது, ஒரு நம்ம வந்து ஒரு பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி எப்படி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பிசி வந்து வேகமாக ரன் ஆக வைக்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏதோ உங்களுக்கு டவுட் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இது பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்லோவாக இருக்குது எப்படின்னு உங்ககிட்ட கேட்டானா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்களே வந்து கைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. அப்படி இல்லைன்னா இதில் இல்லாததும் உங்களுக்கு வந்து இன்னும் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் கவர் பண்ணலைன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ உங்களோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபுள் ஆனது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. மேலும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.